அநேக காரியங்களை சிந்திக்கும்படிக்கு அடைகிறார். நாம் தொடர்ந்து ஆராதனை செய்திக்காக கடந்து செல்லலாம். இந்த வாரத்திலே இந்த காரியத்தை கொடுத்து இந்த மாதத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த கொடுத்து ஒரு அடிப்படையான காரியத்தை குறித்து சிந்திக்க சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நான் பெற்றேன். ஆனால் அந்த காரியத்தை குறித்து அடிப்படையாக இருந்தபடியினாலே நான் வேறு காரியத்துக்காக தொடர்ந்து காத்திருந்தேன். வேறு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையானது வேறு ஏதாவது கிடைக்கும் என்று நான் காத்திருந்த பொழுது இன்று காலையிலே அதிகாலை வரையிலே எனக்கு வேறு எந்த ஒரு வெளிப்பாடும் கொடுக்கப்படவில்லை. எனக்கு மிகுந்த துக்கமுகமாக போய்விட்டது. ஒருவேளை தேவன் சொல்லாததை நம்ம பேசணுமோ என்னமோன்னு. ஆனா கர்த்தர் இந்த காரியத்தை, அடிப்படையான காரியத்தை பேச சொல்லி இருக்கிறது. அது முன்னமே ரட்சிப்பினுடைய காரியங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியினாலே அந்த காரியங்களே காலையிலே அதிகாலையிலே தேவன் கொடுத்தார். இரண்டு காரியங்களை, அந்த இரண்டு காரியங்களிலே எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் என்று விட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி அந்த காரியம், இந்த காரியத்தை குறித்து நாம் அநேக முறை ஏற்கனவே சிந்தித்து இருக்கிறபடியினாலே வேறு ஒரு வெளிப்பாட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தையானது மலை பிரசங்கத்தில் இருந்து ஒரு வார்த்தையை சிந்திக்கும்படி தேவன் கொடுத்தார். மலை பிரசங்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 8வது வசனம். அது அநேக காரியங்கள். அந்த அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புத்தகமான சுவிசேஷ புத்தகங்களை குறித்து நாம் சற்று பார்க்கும் பொழுது இது 4 புத்தகங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் முதலாவது எழுதப்படாவிட்டாலும் அது முதலாவதாக வைக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டத்திலே ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் வரி வசூல் செய்யக்கூடிய ஒருவராகவும் கப்பல் நம்புகளில் இருக்கக்கூடிய ஒருவராகவும் காணப்படுகிறார். வரி வசூல் செய்யக்கூடியவர்கள் பாவிகள் என்று நாம சகேயினுடைய காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது வரி வசூல் செய்கிறவர்கள் மக்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக ஒரு நிலைமையிலே அவர்கள் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். சகேயினுடைய காரியத்திலே சிறு பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் பிபிஎஸ்ல சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவரை பார்க்க காண வாஞ்சியாக இருந்தால் மரத்தின் மீது ஏறக்கூடிய காரியம் இப்படியாக சொல்லும் பொழுது நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவோம். அப்ப எல்லாருக்கும் மிகுந்த ஆச்சரியம் உண்டாகி காணப்படக்கூடியத பாவிகளுக்கு ஒரு வரி வசூல் செய்கிறவன் அப்படி இப்படின்ட்டு மக்கள் அநேக நிலைமையில மக்கள் அவனை குறிச்சு பேசுவாங்க. ஆனா கர்த்தர் அவனோடு கூட அங்கே தங்கி இருக்கிறதை காண்போம். அவன் உடனடியாக கீழே இறங்கி வந்து அவன் தன்னை உணர்ந்தவனாக உடனடியாக அங்கே அறிக்கை செய்கிறதை நாம் அங்கே காண்கிறோம். நான் யாரிடமாவது அநியாயமாக வரி வசூல் செய்திருந்தார் என்று சொல்லி இரட்டத்தனையாக என்று அவன் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை எல்லாம் காண்கிறோம். இப்படியாக காணும் பொழுது தேவன் தேடக்கூடிய பாத்திரமாக அவன் அந்த இடத்துல இருக்கிறான். அப்ப மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை நாம் காணும் பொழுது இவரும் அதே வேலையை செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். இவரை கொண்டு தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தேவன் எழுதினார். இவர் பின்னாட்களில் நாம் காணும் பொழுது அவர் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம், சுவிசேஷ புத்தகத்தினுடைய நோக்கம் எதுவாக காணப்பட்டது என்றால் பழைய ஏற்பாட்டு நிருபங்களிலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஆகமங்கள் அநேக மூலமாக சொல்லப்பட்ட மேசியா வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த மேசியா இயேசு கிறிஸ்துவே என்கிறதை அது வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய புத்தகமாகவே அந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் அங்கே காணப்படுகிறதா இருக்கிறது. மத்தேயு பின்னாட்களிலே அவர் மத்திய தரைக்கடல் பகுதியிலே ஊழியம் செய்தவராகவும் அவர் 40 முதல் 51 அந்த காலகட்டங்களிலே அவர் அந்த காலகட்டங்களிலே ஊழியம் செய்து மத்திய தரைக்கடல் பகுதியிலே ஊழியம் செய்து எத்தியோப்பியாவில் அவர் மனிததாக சரித்திர புத்தகங்கள் கூறுகின்றது. இந்த இடத்திலே மலை பிரசங்கத்தை குறித்து நாம் சற்று பார்க்கும் பொழுது மலை பிரசங்கம் அநேகரால் கவரப்பட்ட ஒரு புத்தகம். அதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க பார்க்கும் பொழுது அது மிகுந்த ஆழமான அர்த்தம் உடையதாக காணப்படுகிறது. எதுக்காக இது நான் சொல்ல வரேன்? ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனால் ஒரு வேதாகமத்தினுடைய பல்லாயிரக்கணக்கான வசனங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தினுடைய ஒரு வசனத்தை மாத்திரமே ஒரு உலக மனிதனால் கடைபிடித்து ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி தர முடியும் என்றார். இந்த இடத்திலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேதாகமம் வார்த்தை அது எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை உலக மனிதன் உலகத்திற்கு எடுத்துத்தான். மலை பிரசங்கம் அநேகரை தொட்டது, அநேகரை திருத்தி இருக்கிறது, அநேகரை மறு மனிதர்களாக மாற்றி இருக்கிறது, அநேகரை நல்லவர்களாக மாற்றி
இப்படியாக சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இன்று நாம் சிந்திக்க போகிறோம், ஒரு வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். மத்திய புத்தகத்துடைய 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை தரிசிக்கிறதுனா என்னங்க? அதை குறிச்சு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? கடவுளை தரிசிக்கிறங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? அதுக்கு அந்த என்ன வேர்டு போட்டு பார்க்க முடியுமா இங்கிலீஷ் பைபிள்ல? அந்த வேர்ஷன் படி Blessed are the pure in heart, for they will see God. see God. இந்த இடத்துக்கு பார்த்தோம்னா தரிசிக்கிறது அப்படின்னாக்கா நாம போய் என்ன பண்ணணும்? கடவுளை தரிசிக்கிறது. தரிசனம் கொடுக்கறது அப்படின்னா அவர் தன்னை என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவாரு. இப்ப இந்த இடத்துக்கு தேவனை நாம தரிசிக்கிறது அப்படின்றதுடைய வார்த்தை தமிழ் பயன்பாடு என்ன சொல்றது? நாம போய் கடவுளை பார்க்க முடியும். கடவுளை பார்க்கறதுனா யாரோட அனுமதி வேணும்? யாருடைய அனுமதி வேணும்? கடவுளுடைய அனுமதி வேணும். அப்ப தேவனை தரிசிக்கிறது அப்படிங்கிறது நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது. தேவன் வெளியாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல கடவுளை பார்க்கறது நம்ம பரலோகத்துக்கு மறுபடியும் போகும் பொழுது நம்ம அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல அப்பயும் அந்த ஆவியாக நம்ம பார்க்கணும். ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இடத்துக்கு சொல்லப்படக்கூடிய காரியத்தை குறித்து நாம பார்க்கும் பொழுது இப்ப தேவனை நாம அவங்க போய் தரிசிப்பாங்க. யாருக்கு தரிசிக்க முடியும்? இருதயத்துல சுத்தம் உள்ளவங்க தரிசிக்க முடியும். அப்ப இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா சுத்தம் இருக்கணும் அப்படின்னா அது ஆப்போசிட் என்னவா இருந்திருக்கு? இருதயத்துல அவங்ககிட்ட சுத்தம் இல்லை, அசுத்தமா இருக்கு. அப்ப அந்த அசுத்தம் உள்ள இருதயம் என்ன பண்ண முடியாது? போய் கடவுளை தரிசிக்க முடியாது. அப்ப அவரும் தன்னை என்ன பண்ண மாட்டாரு? வெளிப்படுத்த மாட்டாரு. இதுதான் தியானத்துல நம்ம பல நன்மைகளை சிந்திச்சோம். இப்படி இருக்கக்கூடிய மனிதனை பாவின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப இது எங்க உண்டாச்சு அப்படிங்கிற அடிப்படை காரியத்தை தான் தேவன் உங்களோட ஒரு இடைமுறைக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். நாம் இதை எங்க ஆரம்பிக்க முடியும்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? இது எங்க ஆரம்பிக்க முடியும்? ஏதேன் தோட்டத்துல. உண்மையிலே சகோதரிக்கு நன்றி. ஏதேன் தோட்டத்துல தான் ஆரம்பிச்சு. மனிதனுக்கும் கடவுளுக்கும் உண்டான உறவு எங்க உண்டாச்சு, எங்க முடிஞ்சு? ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் வந்தது. ஒரு அருமையான விஷயம். தெய்வன் படைத்தது எல்லாவற்றையும் பார்த்து அவர் சொன்ன விஷயம் என்ன? நல்லதுன்னு சொன்ன. அப்படி நல்லதுன்னு சொன்ன ஒரு மனுஷன் தான் இப்ப இந்த இடத்துக்கு பார்க்கும்போது கடைசியா தியானத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய அவன் சத்து, அவன் பாவி, அவன் துரோகி, அவன் சந்தானம். அவருடைய படைப்புல மிகப்பெரிதான ஃபெயிலியர் அந்த இடத்துக்கு நடந்து முடிஞ்சிச்சு. அப்ப 1:27 வாசிங்க. 1:27. அப்ப மனிதனுடைய இருதயம் எந்த அளவா இருக்குங்கிறது, எந்த அளவுக்கு மாறி போனதுனோட குறித்து அடிப்படையான காரியத்தை நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ செயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்ப இந்த இடத்துக்கு இதை இங்கிலீஷ் பைபிள்ல வாசிங்க. 1:27. அந்த இடத்துக்கு எனக்கு சப்ஜெக்ட் என்ன போட்டிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது ப்ளூரல் ஃபார்ம்ல போட்டிருக்கேன், சிங்குலர் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். So God created man in his own image. The image of God created him. Male and female created he them. இல்ல அந்த இமேஜுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? இல்ல ப்ளூரல் ஃபார்ம் ஏதாவது வந்திருக்கா? இல்ல சிங்குலர் ஃபார்ம் தான் வந்திருக்கு. அந்த சப்ஜெக்ட்ஸ் பத்தி எதுவும் சொல்லல, சிங்குலர் ப்ளூரல் பத்தி எதுவும் சொல்லல. So God created mankind in his own image. In the image of God he created them. Male and female he created them. ஓகே, அங்க இங்கிலீஷ்ல இருக்குல்ல. ஆனா இங்க பார்த்தோம்னா தம்முடைய சாயலாக என்ன என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய சாயல், அதாவது இது சிங்குலர் ஃபார்ம் எடுக்க முடியும், நான் ப்ளூரல் ஃபார்ம் எடுக்க முடியும். அப்படிங்கும் போது அவருடைய சாயல் என்னங்கிறது தான் இப்ப கேள்வி. அவருடைய சாயல் என்ன அப்படின்னாக்கா அன்பு, நீதி, பரிசுத்தம். இதுதான் தேவனுடைய சாயல். இது தேவனுடைய உருவம் அல்ல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுடைய உருவம் அல்ல, இது அவருடைய குணம். இது தேவனுடைய குணாதிசயங்கள் ஒன்று. அப்ப அந்த தேவனுடைய குணாதிசயத்தை தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தம்முடைய சாயலாக, அவருடைய சாயல் என்னன்னா அன்பு, நீதி, பரிசுத்தத்தோடு கூட ஒரு சந்ததியை உருவாக்குறார், மனுஷனை உருவாக்குறார். இந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க? அவர் அதுக்கு எப்படி உருவானாங்கிறது அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல நம்ம தொடர்ந்து நாம பார்க்கிறோம். இப்ப 3:7 வாசிங்க. அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு
அடைந்தச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்ப இதுக்கு முன்னாடி கடவுள் படைப்பை பார்க்கும் பொழுது இப்ப மனுஷனையும் சிருஷ்டிக்கிறாரு, எல்லாமே முடிச்சுட்டு அந்த 1வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் நல்லதுன்னு தான் பார்ப்பாரு. அப்ப நல்லதுன்னு பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் அவன் வந்து ஜீவாத்மாவாக மனிதன் மாறுகிறான். அந்த ஜீவாத்மாவா மனிதன் மாறும் பொழுது அவர் நாசியில சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவாத்மாவா அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார். அப்ப அவருக்குள்ள இருந்து புறப்பட்டு வரக்கூடியது என்ன புறப்பட்டு வரும்? அவருடைய குணாதிசயம் புறப்பட்டு வரும். அவர் உயிர் கொடுக்கிறாருன்னாக்கா அவருடைய உயிர் அந்த இடத்துக்கு ஜீவன் புறப்பட்டு வருதுன்னா அவருடைய ஜீவன்ல என்ன இருக்கு? அவருடைய ஜீவன் அவர் ஒளியா இருக்கிறார். அப்ப அந்த ஒளியில் என்ன இருக்கும்? பரிசுத்தம் இருக்கும், அப்ப நீதி இருக்கும், அன்பு இருக்கும். அவருடைய குணாதிசயங்களை என்ன பண்றாங்க? அந்த கேரக்டர்ஸ் அப்படியே பைபாஸ் பண்றாரு. அப்ப அந்த கேரக்டரோட தான் மனுஷன் முதல்ல உருவாக்கப்படுறான். அவர்கள் முழு நிர்வாணிகளாக இருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க சரீர ரீதியான எந்த ஒரு காரியமும் அங்க மேன்மைப்படுத்தப்படல, அன்பு மட்டும்தான் மேன்மைப்படுத்தப்பட்டுச்சு. இப்ப ஏதேன் தோட்டத்துல பார்த்தோம்னாக்கா ஏனோக்கு தேவனோடு கூட என்னவா இருந்தான்? உலாவுகிறவனாக சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். அப்படிங்கும் பொழுது அந்த 2 பேரும் கேரக்டர்ஸ்ல ரொம்ப ஒண்ணா இருந்தாங்க. இப்படி இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துக்கும் இதே மாதிரி தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது. அப்ப தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கிறான். அப்ப அவங்க கடவுளும் மனிதர்களும் சம்பாசிக்கிறாங்க. அப்ப என்னன்னாக்கா தேவன் மொழியாக இருக்கிறார், பேசுறாரு, அங்க வராரு. பகலில் குளிர்ச்சியான வேலையிலேயும் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்ப பகல் எப்பயுமே எப்படி இருக்கும்? தண்ணியாக இருக்கும். அதாவது ரொம்ப வெயிலா இருக்கும். டைம் ஆக வெயிலுடைய சூடு தாங்க அதிகமா இருக்கும். அப்புறம் வெயில் இறங்கிடுது. வெயில் இறங்கினாலும் அதனுடைய சூடு நம்ம இரவுலையும் சில நேரங்கள்ல நம்ம சில வீடுகள் அந்த டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்ப பகல் அங்க குளிர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லுது. சூரியன் அதற்கு முன்பாக இருந்ததா இல்லையா? சூரியன் உண்டாக்கப்பட்டுச்சா இல்லையா? சந்திரன் உண்டாக்கப்பட்டுச்சா இல்லையா? எல்லாமே உண்டாக்கப்பட்டுச்சு. அப்ப எல்லாமே இருக்குது. அப்ப அது அதனுடைய வேலையை கண்டிப்பா செய்யும். ஆனா அந்த இடத்துக்கு குளிர்ச்சியா இருக்குதுன்னு வேலை சொல்லுது. அதற்கு என்ன அப்படின்னாக்கா தேவன் இருக்கும் இடம் அது ஒரு சந்தோஷம் நிறைந்ததாக காணப்படும். கடவுள் இருக்கிற இடம் சந்தோஷம் நிறைந்ததாக காணப்படும். அந்த இடத்துக்கு எந்த விதமான ஒரு அழுக்கோ பாவமோ எந்த விதமான அசுத்தமான காரியங்களோ எந்த விதமான கேடான சிந்தனைகளோ அங்க முழுசா இருக்காது. அதுதான் தேவன் வசிக்கக்கூடிய அந்த வாசஸ்தலம். அந்த இடத்துக்கு தான் இவங்க 2 பேரும் உண்டாக்கப்பட்டு அங்க வச்சு அவர்களோடு கூட தேவன் சஞ்சரிக்கிறவராக காணப்பட்டார். இது வரைக்கும் எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அங்க முதல் மனிதனுக்கு படைத்தவனே கடவுள் கொடுத்த முதல் கட்டளை என்ன அப்படின்னாக்கா அந்த விருட்சத்தினுடைய கனியே அந்த காரியம். ஆனா அவன் என்ன பண்ணான்? 3வது அதிகாரத்துல பாவம் முதலாவது ஆரம்பிக்கும். 3வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தா இப்ப அங்க இருக்க வேண்டியவர்கள் யார் யாரு? ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டியது யார் யாருனாக்கா அப்புறம் தேவன் ஆதாம் ஏவாள் இவங்க 3 பேர் தான். அங்க இந்த 3 பேரும் இல்லாம 3வது அதிகாரம் வாசிங்க. அந்த முதல் வசனத்தை வாசிங்க. சகல ஜீவங்களாய் பார்க்கையும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. வேற ஒரு சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த பூமியில முதல் மனிதர்கள் அப்படிதான். இப்ப குரல் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா அந்த வாய்ஸ் இது எல்லாமே சவுண்டு இதெல்லாம் அவங்க அறிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். ஏவாளுடைய சத்தம் ஆதாமுக்கு தெரியும், ஆதாமுடைய சத்தம் ஏவாளுக்கு தெரியும், கடவுளுடைய சத்தம் இவங்க 2 பேருக்கும் தெரியும், இவங்க சத்தம் கடவுளுக்கு தெரியும். இப்ப இந்த 3 பேர் சத்தம் இல்லாம இன்னொரு சத்தம் வருது. இந்த இடத்துக்கு அவங்க சுதாரிச்சிருக்க வேண்டிய விஷயம் அதுதான். இவங்க அதாவது கேட்க வேண்டிய சத்தத்தை கேட்காம வேற ஒரு சத்தத்தை கேட்டு அதை கேட்டது மட்டும் இல்லாம அதுக்கு செவி கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னாக்கா அந்த ஆசைக்கு அவன் தூண்டுறான். அந்த தூண்டக்கூடிய அந்த ஆசைக்கு அந்த பொண்ணு ஏவாள் வந்து மயங்கிடுது. அந்த மயங்கிறதுனால ஏற்படக்கூடிய பாவம் இங்க மீறுதலை கொடுப்படுகிறது. முதலாவது அது கீழ்ப்படியாமல் மீறுதல், கீழ்ப்படியாமல். இந்த 2 பாவம் முத அங்க என்ன ஆகுது? அதை உருவாக்கிட்டு போயிடுச்சு தத்துவம். அப்ப இந்த 2 பாவம் இப்ப அந்த 2 பாவம் முதல் நுழையும் பொழுது நல்ல கவனிக்கணும். தேவன் பரிசுத்தமானவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவருடைய வாசஸ்தலம் என்னைக்குமே பரிசுத்தம் உள்ள ஒரு வாசஸ்தலம். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு காரியம் உள்ள பூந்துருச்சு. பாவம் உள்ள போகும் பொழுது தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர்னு வேதத்துல நம்ம காணணும். அப்ப மறுபடியும் கடவுள் வரும் பொழுது இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? அது அப்படியே அதுலயே பாருங்க. அதாமே நீ எங்கே இருக்கிறாரு 9வது வசனத்துல
கர்த்தர் கேட்கிறாரு. இப்ப அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு சத்தம் வருது. இப்ப அதுக்கு அடுத்த காரியம் அவன் சொல்றான். வாசிங்க 10வது வசனம். தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இந்த இடத்துக்கு தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கறான். இப்ப கேட்ட சத்தத்தை பாத்தீங்க அப்படின்னாக்கா சந்தோஷத்தை கொடுக்குற சத்தமா அவனுக்கு இல்லை. கடவுள் பேசும்பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகுமா, துக்கம் உண்டாகும்? சந்தோஷம் தான் உண்டாகும். ஆனா இந்த இடத்துக்கு இவன் என்ன பண்றான்னா, சவுண்ட கேட்ட அடுத்த நிமிஷம் ஓடி போறான். எங்க இருந்து ஓடி போறான்? தேவ சமூகத்துக்கு இருந்து வெளியில ஓடுறான். வெளியிலன்னா ஏதேன் தோட்டத்துல இல்ல, அந்த சத்தம் கேட்காதபடிக்கு அவர் தன்னை பார்க்காதபடிக்கு என்ன பண்றான்? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். சந்தோஷத்தை தர வேண்டிய அந்த சத்தம் இப்ப துக்கத்தை கொடுக்குது. இது எதனால? பாவம் எப்பெல்லாம் நமக்குள்ள பிரவேசிக்கணும் அப்பெல்லாம் நம்மளுடைய சத்தமே முதல்ல குறைஞ்சிடும். ரெண்டாவது, நம்மளுடைய அந்த பயம், தேவன் நம்மளோட கூட பேசுறதை நிறுத்தி வரும். முதல்ல நம்ம நல்லா கவனிக்கணும். அவர் பேசுறதை நிறுத்தி வரும். அப்படியே பேசினாலுமே என்ன பேசுவார் அப்படின்னா, தண்டனைகளை குறித்து பேசுவார். அப்ப அந்த சத்தம் நமக்கு இனிக்குமா கசக்குமா? நமக்கு கசக்கும். அதை நம்மளால கேட்க முடியாது. அதனாலதான் பாவத்தினுடைய விளைவுகள் எப்பயுமே கொடூரமா இருக்கும். அதனால நம்ம எப்பயுமே விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அந்த காரியத்தை போச்சு. இது முத நடக்கக்கூடிய இதுதான் ஆர்ச்சி. உலகத்தினுடைய முத பாவம் பிரவேசிக்கிற ஆர்ச்சி. அவன் என்ன பண்றான்? ஓடி போய் ஒட்டிக்கிறான். அப்ப கர்த்தர் அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுதான் ஆமாப்பா, நீ நிர்வாணின்னு உனக்கு யாரு சொன்னான்? அப்ப நீ என்ன பண்ணிருக்க? யாராவது கேட்பார் பேச்ச கேட்டிருக்க. நீ கேட்க வேண்டிய சத்தம் என்னுடைய சத்தம் இல்ல, உன்னுடைய மனைவியினுடைய சத்தம். இது ரெண்டு தான் உனக்கு கேட்டிருக்கோம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக வேற யாரும் வந்திருக்க. நீ கேட்கக்கூடாத சத்தத்தை கேட்டிருக்காங்க. கேட்கக்கூடாத சத்தம். அது அந்த சத்தம் என்னத்தை பண்ணா விட்டுச்சு? மகாபிரிக்கான பிரிவினையை கொண்டாந்து விட்டுச்சு. அவன் எங்க இருந்தாலும் பிரிச்சது, கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சது, ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்துச்சு. இதுல அப்படியே வாசிச்சீங்கன்னாக்கா அதனுடைய அந்த 3வது அதிகாரத்தினுடைய அடுத்த பக்கம் 24 கடைசி வசனம் வாசிங்க. அவர் மனுஷனை விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே பேருந்திங்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இது ரொம்ப துக்கமான விஷயம். ஏதேன் தோட்டத்தை அவர் எதுக்காக உண்டு பண்ணாரு? இவங்க 2 பேரும் இருக்கிறதுக்காக உண்டு பண்ணாரு. அவர் இவங்களோட பேசணுங்கிறதுக்காக உண்டு பண்ணினார். இவனுக்காகவே எல்லாத்தையும் உண்டு பண்ணி இதையெல்லாம் நீ என்ன பண்ண? ஆண்டு அனுபவி பழுகி பெருகுன்னு அவர் முதல்ல அவர் என்ன பண்றாரு? ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. ஆனா இந்த இடத்துக்கு நடந்தது என்னன்னா, அந்த வசனத்தை நான் வாசிக்கிற நிமிஷம் பாருங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு எங்க வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இது சில நேரங்கள்ல பெத்தவங்க மனசை கல்லாக்கிட்டு சில விஷயங்களை செய்வாங்க. நீ வீட்டை விட்டு முதல்ல வெளியில போ. இத சொல்லும் போதே எனக்கு நடுங்குது. வீட்டை விட்டு பெத்த பிள்ளைகளை நம்ம துரத்துறோம் அப்படின்னா, அப்ப வீட்டில் இருக்கிற தகுதி அவன் இழந்துடுறான். இன்னமா நீ என் அப்பான்னு கூப்பிடாது. இன்னும் உனக்கு எனக்கும் பெத்த தாய் தரப்பு உறவு கிடையாது. இன்னமா அம்மா நீ நானும் தாயும் பிள்ளை இல்லை, நீ நானும் மகனும் அப்பனும் இல்லைனால எத்தனையோ இந்த சண்டைகள்ல நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்கா, இவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்யறதுனால அந்த உறவே துண்டிக்கப்படுது. இன்னுமே வைராக்கியமா இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் இருக்கதான் இருக்கிறாங்க. பெற்ற பையன் உள்ள சட்டத்துக்கும் அதே மாதிரி தாய் தரப்பு சட்டத்துக்கு போகாத பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறது இன்னமே இருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு அவனை எப்படி ஆசாசையா முதல்ல 3 அதிகாரங்கள்ல நம்ம 2 அதிகாரங்கள்ல பார்க்கிறோம். எப்படி ரசிச்சு உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் இந்த இடத்துக்கு என்ன பண்றான்? துரத்தப்படுகிறான்னு வாசி. அப்ப துரத்தப்படும் பொழுது அவருக்கு சந்தோஷமாவா இருந்திருக்கும்? ரொம்ப துக்கமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க வீட்டை விட்டு நம்ம துரத்துறோம்னாக்கா கோபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் செஞ்ச தப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. நமக்கே இவ்வளவு வேதனை இருக்கு அப்படின்னாப்பா, நம்மளை படைச்ச கடவுளுக்கு தன்னுடைய அந்த இடத்தை விட்டு அவங்க துரத்துறாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் ஒரு பெரிய காரியம், அந்த இடத்துக்கு காவல் வைக்கிறார். எதுக்காக? நீ அவன் மறுபடியும் உள்ள அமர, மறுபடியும் வேற யாரும் அந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. இவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். அப்ப எந்த அளவுக்கு இப்ப நாம தியானிச்ச அந்த நேரத்தை சிந்திச்சு பாருங்க. சத்துரு இப்ப உள்ள என்னவா மாறிட்டான்? சத்துருவா மாறிட்டான். இதுதான் உங்களுடைய உண்மையான
இப்ப அப்பாவும் அம்மாவும், அதாவது அடுத்த சந்ததி என்ன வரல. இப்ப ஆதாமும் ஏவாளும் சம்பாதிச்சது என்ன சம்பாதிச்சாங்க? கீழ்ப்படியாமை, மீறுதல். இந்த ரெண்டையும் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அடுத்த தலைமுறைகள் வருது. இப்ப 4வது அதிகாரத்தை நாம பார்க்கும் பொழுது அங்க முத என்னாவது காயினுடைய பிறப்பை குறித்து நம்ம பார்க்கணும். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை இருந்தான், அப்புறம் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆபேல். இந்த காரியங்கள் நடக்குது. இப்ப அங்க துரத்தப்படும் போது, அவங்க பாவம் செய்யும் போது அவங்க ஒரு தேவனுடைய சாயலை இழந்து போறாங்க. தேவனுடைய சாயல் என்னன்னு பார்த்தோம்? அன்பு, நீதி, பரிசுத்தம். இந்த 3 தான் தேவனுடைய சாயல். அதுக்கு அவருடைய குணாதிசயம். இது என்னன்னாக்கா, இது ஒரு ஆக்டிவ் வெர்பு. இது நவுன் கிடையாது. இது செயல்படாத ஒரு சாதாரண சப்ஜெக்ட் எல்லாம் கிடையாது. இது செயல்படக்கூடிய ஒரு குணாதிசயம். அன்புங்கிறது நம்ம வாழ்க்கையில காண்பிக்க வேண்டியது, நீதிங்கிறது நம்ம நடக்க வேண்டிய பாதை, அதே மாதிரி பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது ஜாக்கிரதையா. இந்த 3மே கிரியையில வருது. அப்ப இந்த 3 கிரியைகளையும் அவன் இழந்துடுறான். அப்ப அந்த 3 இழந்தது இல்லாம வேற 2 காரியத்தை அவன் சம்பாதிச்சுக்கிறான். ஒண்ணு கீழ்ப்படியாம, இன்னொன்னு மீறுதல். இதை 2ஐயும் அவன் சம்பாதிச்சுக்கிறான். இப்ப இவங்க கிட்ட இருக்கிற சொத்து எது? இந்த 2 தான் சொத்து. அவங்க உண்மையான சொத்து எதுவோ அதை இழந்துட்டாங்க. இப்ப இதுக்கப்புறம் பிறக்கக்கூடியது சங்கீதம் 51 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? தாவீது சொல்றாரு, சங்கீதம் 51:5 நினைக்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதுதான் அங்க ஃபர்ஸ்ட் நடக்குது. அப்ப ஒரு கேரக்டர்ல எப்படி வரணும்னு கர்த்தர் விரும்பினாரோ அதுக்கு ஆப்போசிட்டா அவன் என்ன பண்றான்? அவன் குணத்துல உருவாகும் போதே, அந்த இடத்துக்கு நல்லா கவனிங்க, அந்த இடத்துக்கு சரீர பிண்டங்கள் உருவாகிறத வச்சோ முதல்ல எலும்புதான் ஃபர்ஸ்ட் உருவாகுது கருவுல, அதுக்கப்புறம் சதைகள் உருவம் எல்லாம் வருது. ஆனா இந்த இடத்துக்கு தாவீது சொல்லும் போது, நான் உருவாகிறது எதுல உருவாகிறேன்? குணத்துல உருவாகிறேன். அந்த குணம் எப்படின்னாக்கா துர்குணம். அப்ப கெட்ட புத்தியில தான் எனக்கு முதல்ல அந்த இடத்துக்கு உருவமே எனக்கு அப்படிதான் வருது. என் தாய் என்னை கர்ப்பம் தரிக்கும் போது எப்படி பாவத்துல கர்ப்பம் தரிக்கிறான்னு சொல்லுவேன், வேணும் தெளிவா சொல்லுவேன். இப்ப அந்த இடத்துக்கு சந்ததிகள் வரும்பொழுது அடுத்தது என்னவா நடக்குது? இப்ப ஆபேல் தாயினுடைய அந்த விவசாய நிலங்கள் பண்படுறதையும் அந்த உலகம் பூரா இவங்களுக்கு தான் சொந்தம். அந்த பூமி முழுக்க இவங்களுக்கு தான் சொந்தம். அவங்க இருக்கிற இடத்துல எல்லாமே விவசாயம் பண்றாங்க. கர்த்தருக்கு பலி செலுத்தணுங்கிறத, கர்த்தருக்கு போய் அந்த படையெல்லாம் கொடுக்கணும்ட்டு இவங்க ஆசைப்பட்டு அந்த காரியத்தை செய்யறாங்க. அப்ப அங்க கொண்டு போகும் பொழுது 2 பேரும் தான் செய்யறாங்க. 2 பேரும் அந்த காரியத்தை கொண்டு போய் ஒருத்தர் மந்தையினுடைய தலையேற்றையும் ஒருத்தர் தன்னுடைய முதற்கனியையும் கொண்டு போய் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறது. அப்ப அங்கீகரிக்கப்படாத காரியம் என்ன நடக்குது? காயினுடைய காரியங்களை பாருங்க, 4வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. காயனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்ப ஒரு கேரக்டர் எப்படி பண்றாங்க? எரிச்சல் வருது. இந்த எரிச்சல் எதனால வருது? மனுஷனுக்கு பைபாஸ் கேரக்டர் அடுத்தது அங்க. ஏன்னா ஒரு எதிர உருவானம், பாவத்துல உருவானம், துர்குணம் கேரக்டர் வந்துருச்சு. இப்ப அடுத்தது என்ன வருதுன்னா எரிச்சல் வருது. ஏன் எரிச்சல் வருதுன்னா, பொறாமை இருந்தா எரிச்சல் வரும். யார் மேலையாவது நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கல, அவங்க நம்மளை விட எல்லா நிலைமையிலும் மேன்மையா இருக்காங்க, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் சரியா செய்யறாங்க. பல நிலைமைகள்ல ஒரு மனிதனுக்கு பொறாமை அப்படிங்கிறது அடிப்படையான காரியம் தான். என்கிட்ட இல்லாத ஒண்ணு அவங்ககிட்ட இருக்கு, அவங்க எனக்கு பிடிக்கல. அப்ப இதுக்கு பேர் தான் பொறாமை. இந்த பொறாமை தான் அவங்களை கண்டாவே நமக்கு ஆகாது. உலகத்துல நம்ம சொல்லக்கூடிய பலமுறை ஆகாத கொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தங்கிற மாதிரி எதா இருந்தாலும் எரிச்சல் தான் வரும். அப்ப இந்த எரிச்சல் எதனால வருதுன்னா பொறாமையினால வருது. இப்ப இந்த இடத்துக்கு இவங்க மறுபடியும் ஒரு கேரக்டர் இவங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது. என்னென்ன? பொறாமையும் எரிச்சல் வருது. முதல்ல ஏற்கனவே 2 காரியம் பார்த்தோம். அம்மா அப்பா சம்பாதித்த சொத்து, கீழ்ப்படியாமை, மீறுதல். கீழ்ப்படியாமை, மீறுதல், அம்மா அப்பா சம்பாதித்த சொத்து. இப்ப அடுத்த தலைமுறை சம்பாதிக்கிற சொத்து பொறாமை, எரிச்சல். இதனுடைய விளைவு என்னவா வருது? கொலை. நடி. என்னைக்குமே பொறாமை இருந்ததுன்னா கொலை செய்யற அளவு கொண்டு போவோம், கண்டிப்பா போயிடும். அதனால என்னைக்குமே நாம் அடுத்தவங்களை அப்ரிசியேட் பண்ணி பழகணும். நான் இதை அடிக்கடி சொல்றேன். ஒருத்தங்களை நம்ம பாராட்டி பழகிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்குள்ள இந்த மாதிரியான கேரக்டர்லாம் வராது.
அதனால என்னைக்குமே ஜாக்கிரதையா இருங்க. எந்த காரியத்திலையும் பொறாமை நமக்குள்ள வராத பற்றி ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பொறாமை என்ன பண்ணுதுனாக்கா, தன்னுடைய சொந்த சகோதரன், இந்த உலகத்தினுடைய முதல் சந்ததி, ஒரே தாய் வைத்துக் கொள்ளைங்க, ஒரே கர்ப்பத்தில் உருவானவங்க, ஒரே தாய் தகப்பனுக்கு சொந்தமானவங்க, நம்முடைய சொந்த சகோதரனுடைய கிரியைகள் நற்காரியங்களாய் காணப்பட்டபடியினால இவனுக்கு பிடிக்காம போய் இவன் கொள்றான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அடுத்தது கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் காயீனை நோக்கி, உனக்கு ஏன் ஒரு எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் எதிர்பட்டது? அடுத்தது 9வது வசனம் வாசிங்க. காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இந்த இடத்துக்கு பாருங்க, அவனுடைய ஆபேலுடைய ரத்தம் பேசுறது, அவன் கொலை பண்ணிட்டான்னு கர்த்தர் தெரிஞ்சு கர்த்தர் கேட்கிறாரு, எங்கப்பா ஆபேல்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் பதிலுக்கு பதில் ஏட்டிக்கு கூடிய அந்த இடத்துக்கு பேசுறது, எனக்கு தெரியாது அவன் யாரு, என்னுடைய சொந்த தம்பி, 2 பேரும் ஒரே காரியத்தை தான் செய்ய முடியும். அப்ப என்ன ஆச்சு, அவன் நான் கொலை பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துக்கு அவன் பொய் பேச ஆரம்பிட்டான். இவங்க எல்லாமே பார்த்தோம்னாக்கா தேவனுடைய நீதிக்கும் அன்புக்கும் பரிசுத்தத்துக்கும் விரோதமான காரியங்கள். இப்ப அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், பொய் பேச ஆரம்பிக்கிறான். நான் என்ன அவனுக்கு காவலியாளையான்னு எதிர்கேள்வி கேட்கறான். தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு நிக்கிறது. பிள்ளைங்க சில நேரம் கவனிச்சு பாருங்க, எதிர்த்துக்கிட்டு நிற்கும் நம்ம சொல்லும் போது. இது எல்லாமே இப்படி வர்றதுதான். ஏன்னா என் தாய் என்னை பாவத்துலதான் கர்ப்பம் தரிக்கிறான், நான் துர்குணத்துலதான் உருவானேன், நான் என்னால என்ன பண்ண முடியாது, சொன்ன பேச்சு கேட்க முடியாது. இப்ப இருக்கிற கரண்ட் வேர்ல்டு அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்ப இருக்கிற உலகத்தை பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க பயப்படுதா, பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க பயப்படுறாங்களா? பிள்ளைங்களுக்கு பயந்து பெற்றோர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏதாவது ஒன்று சொன்னா பையன் என்ன பண்ணுவான், ஏதாவது செஞ்சுக்கிட்டா என்ன பண்றது, இந்த மாதிரியான வார்த்தைகள் சமீப காலமா நான் நிறையவே கேட்கிறேன். அப்ப பிள்ளைகள் வளர்ப்புல பெற்றவங்க கோட்டை விடுறதுல இதுவும் ஒண்ணு. பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் பயந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் போய் பிள்ளைகளுக்கு பெற்றவர்கள் பயந்து இருக்கிறது மட்டும் இல்ல, உச்சக்கட்ட துர்குணத்துல குழந்தைங்க இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க செய்யாத பாவமே கிடையாது. முதல்ல அவங்க பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க, பெற்றவங்களையும் மதிக்க மாட்டாங்க, பெற்றவங்களையும் மதிக்க மாட்டாங்க, சமுதாயத்தில் இருக்கிற யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய வேலையை அடுத்தவங்களை கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் அடுத்தவங்களை அவமானப்படுத்துறதும் மதிக்காத தன்மை, சொன்ன பேச்சு கேட்காதது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இப்ப இருக்கக்கூடிய சந்ததியை நீங்க பார்க்க முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இடத்தும். இது இந்த வசனம் நம்ம அதிகமான நிலைமையில சுவிசேஷங்கள்ல நாம சுவிசேஷ கூட்டங்கள்ல சொல்லுவோம், சண்டே கிளாஸ்லயும் பிள்ளைங்களுக்கு அதிகமா சொல்லிக் கொடுப்போம். இந்த காரியத்தை எதுக்காக இப்ப சொல்றோம் அப்படின்னாக்கா, இந்த காரியத்தை யாரு பண்ணியிருக்கணும் தெரியுங்களா? பெத்தவங்க பண்ணியிருக்கணும். ஏவா தப்ப செய்யும் பொழுதே அதை ஆதாமுக்கு தெரிய வரும்பொழுது அவன் செஞ்சிருக்க வேண்டிய வேலை உடனே கண்டிச்சிருக்கணும். அவன் செய்ய தவறிட்டான். 2 பேரும் சேர்ந்து கூட்டு பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கடவுள் தான் கேட்கிறாரு, அவருக்கு தெரியாமையே கேட்க போறாரு, அவருக்கு எல்லாமே தெரியுமே. அப்ப அவருக்கிட்டையாவது என்ன பண்ணிருக்கணும், சொல்லி இருக்கணும். இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லியிருந்தாலும் ஒரு சொல்யூஷன் ஏதாவது ஒன்று அந்த இடத்துக்கு பண்ணிருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு அவங்க அதையும் செய்யல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கத்துக்கு கூட தெய்வங்களுடைய இரக்கத்துக்கு கூட தகுதி இல்லாதபடி என்ன பண்ணிடுறான்னாக்கா அவன் புறத்தடிக்கப்படுறான். அந்த கடவுள் இரக்கம் இல்லாதவர்கள், அதுதான் அவருடைய குணாதிசயம். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர் நமக்காக இறங்கி வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி போகும்பொழுது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வேர்ல்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, நீங்க சமுதாயத்துல தான் இருக்கீங்க, இந்த சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் சரி, எதிர்த்து வீட்டுக்காரங்களோடையும் சரி, இந்த ஊராகட்டும், பள்ளிக்கூடம் ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், நீங்க எங்க போனீங்கன்னாலும் அப்படியே பாவம் நிறைஞ்சிருக்கும். தேவன் மனிதனுக்கு முதலாவது உண்டாக்கப்பட்ட போது கொடுக்கப்பட்ட கட்டளை, அவருடைய நோக்கம் என்ன, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? பழுகி பெருகி பூமியை நிரப்புறதுன்னா குழந்தைகள் மேல குழந்தைகள் இருக்கிறதா? அதுவும் அர்த்தம் தான். அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன். அடுத்தது ஒரு ஜெராக்ஸ் போடுறோம், ஒரு ஒரிஜினல் காப்பி ஜெராக்ஸ் போடுறோம். ஜெராக்ஸ் போடும்போது எப்படி வரும்?
இந்த ஒரிஜினல் எப்படி அதே மாதிரி தான் ஜெராக்ஸும் வரும் இல்லையா? அப்ப இவன் படைக்கப்பட்ட போது எப்படி படைக்கப்பட்டான்? தேவ சாயலாக. தேவ சாயல்ங்கிறது என்ன? அன்பு, அன்பு, நீதி, பரிசுத்தம். அந்த குணாதிசயத்தை தான் சொல்லணும், உருவத்தை சொல்லக்கூடாது. அவரை போல அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், பிசிக்கல் தான் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவனா இப்படி இருப்பாரு, இந்த தோட்டத்திலேயே அதே மாதிரி குழந்தை, அப்படியெல்லாம் இல்ல. அன்பு, நீதி, பரிசுத்தம், இந்த குணாதிசயம் கொண்டவனாக மனிதனை படைக்கிறாரு. இப்ப அவனுக்கு அவன் படுகை பெருகும் போது என்ன பெருகும்? அன்பு மல்டிபிள் ஆகும், நீதி மல்டிபிள் ஆகும், பரிசுத்தம் மல்டிபிள் ஆகும். இதெல்லாம் பெருகுனா மல்டிபிளிகேஷன் பண்ணி பாருங்க. இப்ப இது வந்து பெருகி வரணும். ஆனா இப்ப என்ன பெருகி இருக்குது? அம்மா அப்பா சம்பாதிச்சது கீழ்ப்படியாமை, மீறுதல். அதுக்கு அடுத்தது பசங்க சம்பாதிச்சது பொறாமை, எரிச்சல், கொலை. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அவன் உண்மையை மறைக்கிறான். அந்த இடத்துக்கு அவன் என்ன செஞ்சான்? அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க? உண்மையை மறைச்சாங்க. அதையே கொலையை செய்யும். நான் என் தம்பியை கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, அதுக்கப்புறம் கடவுள்கிட்டயே அவன் பொய் சொல்றான். இப்ப பாவம் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுங்களா? கீழ்ப்படியாமை, மீறுதல், பொறாமை, எரிச்சல், கொலை, உண்மையை மறைத்தல், அடுத்தது கடவுளிடமே பொய் சொல்லுதல். இப்ப அடுத்த சந்ததியை சம்பாதிச்சது இல்லைங்க, இது ரெண்டையும் சேர்ந்து அம்மா அப்பான்னு ஆத்தாலே பிள்ளைங்களும் சம்பாதிச்சது மொத்தம் 7 விதமான கொடிய பாவத்தை சம்பாதிச்சுட்டாங்க. இதுதான் அவங்களுடைய சொத்து. அவர் பணிக்கு பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்ன காரியமும் அன்பு, நீதி, பரிசுத்தம். இப்ப இந்த 7 என்ன ஆயிடுச்சு? இப்ப மல்டிபிள் பண்ணுங்க. 7 into 7 into 7 into 7. இதே மத்தேயு புத்தகத்துல என் சகோதரன் நான் எத்தனை தடவை மன்னிக்கிறதுன்னு கேட்பான். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? 7 70 முறை. அப்படின்னா என்ன ஆச்சுனாக்கா 7 + 70 7 + 70 70 70 நீ மன்னிக்கிறதுக்கு என்ன பண்ணாத, ஒரு லிமிடேஷன் வைக்காத, அவனை மன்னிச்சு. அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா கவுண்ட்லெஸ். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இந்த பாவம் என்ன ஆயிடுச்சு? இப்ப பெருகி போச்சு. இங்க பூமி இப்படிதான் இருக்கும், மனுஷன் இப்படிதான் இருப்பாங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா தாவீது சொன்ன அந்த சங்கீத புத்தகம் என்ன சொல்லுது? பாவத்துல கர்ப்பம் தெரிச்சு அது துர்குணத்துல உருவானவனே தொடர்ந்து என்ன பண்ணுவான்? இதையேதான் அவன் செய்வான். அவனால என்ன பண்ண முடியாது? அன்பு காட்ட தெரியாது, நீதி இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. நீங்க இதை எங்க பார்க்கலாம்? அன்பு காட்ட தெரியாது. எங்க பார்க்கலாம்? எல்லாமே ஃபேமிலியில பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்க, அடுத்தது பிள்ளைங்க பெற்றவங்க மேல அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேல தான் ஆரம்பிக்கும். அடுத்தது நீதி, இந்த உலகத்துல நீங்க பார்க்கவே முடியாது. பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம், அதை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. சமுதாயத்துக்கு நீங்க வெளியில போய் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து வெளியில போயிட்டு நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது பயங்கரமான பலகாரின்னு நீங்க பார்க்கலாம். பேப்பர் எடுத்து பார்த்தாலோ, நியூஸ் பார்த்தாலோ, எங்கேயுமே நீதியோ அன்போ பரிசுத்தமோ இருக்காது. ஏகப்பட்ட கொலைகளும், கொள்ளைகளும், திருட்டு, ஏமாத்துறது, பொய், பித்தளக்கம், இது எல்லாமே மல்டிபிள். இப்ப என்ன நடந்துருச்சு? தேவனுடைய திட்டத்தை பிசாசு எங்க முறியடிச்சான்? அவர் முத உண்டாக்குன மனுஷனை மீற வச்சுட்டு அவருடைய திட்டம் என்ன? நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அன்பு, நீதி, பரிசுத்தத்தினால பூமி என்ன பண்ணணும்? நிரம்பி இருக்குங்கிறது அவருடைய தேவ திட்டம். அந்த தேவ திட்டம் அது அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. என்னமா மாறிடுச்சு? பாவம் முழுமையான பாவங்கள் வந்து அந்த 7 விதமான பாவங்கள் வந்து மல்டிபிள் ஆகி இப்ப மனுஷனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடுமையா இருக்கும். இது எல்லாம் ரட்சிக்கப்படாத மனிதத்துல மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்டவங்ககிட்டையும். ரட்சிக்கப்பட்டவனே என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில? ரட்சிப்புங்கிறது என்னங்க? ரட்சிப்பு அப்படிங்கிறது மீட்பது, இன்னொரு பதம் வேற விடுதலை. ரட்சிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மன்னிப்பு முதலாவது கிடைக்குது. 2வது நரகத்துல இருந்து நீங்க விடுதலை அடைகிறீங்க. அப்ப இந்த 2 காரியங்கள் ஒரு கன பொழுது நடந்து முடியுது. எப்படி? இயேசுவை கிறிஸ்துன்னு நீங்க அறிக்கை பண்ணி அவரை தன்னுடைய ரட்சகராகவும் தன்னுடைய கர்த்தராகவும் ஏற்றுக்கொண்டு அவரே தெய்வம்னு நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்களோ, அப்படி ஏத்துக்கிட்ட எல்லாருமே, அவருடைய நாமத்தினால ஏத்துக்கிட்ட எல்லாருமே அவங்க விடுதலை அடைகிறாங்க. எந்த விடுதலை? நரக விடுதலை அடைகிறாங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்றாங்க, பரலோக வாக்கியை கிடைச்சிருக்கு. இது வந்து பர்மனன்ட். ஆனா உங்க சரீரத்துல அது என்ன நடக்குது? ரட்சிப்புங்கிறது சரீரத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வருது? சரீரத்துல ஏதாவது மாற்றம் வருதா? அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் பயங்கர பரிசுத்தமானாங்க. வாழ்க்கையில எந்த தப்புமே செய்யாம, பொய்யே பேசாம, எதுவுமே பண்ண சொல்லுவாங்க. தெய்வனுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் வெளிப்படையாக ஒரே ஒரு விஷயம் தாங்க நடக்கும்.
அதுக்கு முன்னாடி நீங்க பாவம் செய்யும் போது உங்ககிட்ட சரீரத்துல எந்த வித்தியாசமும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க பாவம் செய்யும் போது நடுக்கும். இது ஒரு வித்தியாசத்தை தான் நீங்க பார்க்க முடியும் சரீரத்துல. அதுக்கு முன்னாடி தைரியமா பாவம் செய்யும். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம விழும் பொழுதோ இல்ல தவறும் பொழுதோ, நாம செய்யறது இல்லை, விழும் பொழுதோ தவறும் பொழுதோ இல்ல விரும்பியே சில நேரங்கள்ல செஞ்சாலும் அந்த பயம் உங்களோட நல்லா ஆட்கொள்ளும். அந்த பயம் முழுமையாக ஆட்கொண்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, பைபிள் படிக்க விடாது, ஆராதனைக்கு வர்றதுக்கு விடாது, கர்த்தரை துதிக்கிறதுக்கு நாக்கு வராது, நற்காரியங்கள் செய்யறதோ ஒரு ஊழியத்துக்கு போறதையோ உற்சாகம் இருக்காது. இது எல்லாத்தையும் மட்டுப்படுத்திடணும். இது எல்லாம் என்ன காரியம் அப்படின்னாக்கா, பாவம் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு உள்ளுக்குள்ள வரும்பொழுது இந்த காரியங்கள். இதுவே பாவம் முதல்ல, அந்த பாவம் எங்க இருக்கு? பாவம் எங்க இருக்கு? நம்ம வாசத்துல நம்மளுடைய சரீரத்துலதான் அது வாசமா இருக்கு. அது எப்ப நம்மளை விட்டு போவோம் அப்படின்னாக்கா, நம்ம சாகும் போதுதான் போவோம். அது வரைக்கும் நம்ம சரீரத்துல அது வாசம் இருக்கு. இது பவுல் அழகா சொல்லுவார், நான் விரும்புகிற நன்மையை காட்டிலும் விரும்பாத தீமையே நான் செய்யறேன்றார். அவரு விரும்பாத பல காரியத்தை செய்யறேன்னு சொல்றாரு. அதுக்காக அவர் செய்யறாருன்னு அர்த்தம் இல்ல. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, மனிதனுடைய சரீரம் தேவனுடைய சமூகத்துல கிட்டி சேர முடியாத அளவுக்கு அது தடை பண்ணும். அப்ப அந்த பாவம் நமக்குள்ள அந்த காரியம். இப்ப இதுல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிருந்தேன். இப்ப நம்ம முதலாவது வசனம் 5 நாம் வாசித்த மத்தேயு 5:8 என்ன சொல்றது? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இப்ப இருதயத்துல நமக்கு சுத்தம் இருக்கலாம். இப்ப சிந்திச்சு பாருங்க. அடுத்தவங்களை குறிச்சு நினைக்காம, அடுத்தவங்களை குறிச்சு பொறாமப்படாம, அடுத்தவங்க சிந்திக்காம, நமக்குள்ளேயே வரக்கூடிய தவறான எண்ணங்கள், சிந்தனைகள், இது எல்லாமே மனிதனுடைய இருதயத்தில் இருக்கா இல்லை? இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். எப்ப வரைக்கும் இருக்குன்னா, நம்ம சாகிற வரைக்கும் இருக்கு. மாமிசத்தோடும் ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, நமக்கு எல்லா நிலைமைகளையும் போராட்டம் உண்டு. முதல் பிரச்சனை நமக்கு நம்ம மாமிசம் தான். நம்ம மாமிசம் நம்மளை வாழவே விடாது. என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ ஜீவியத்தை நீங்க முழுமையா அனுபவிக்கவே விடாது. நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, உங்க உடம்பு ஒண்ணு இழுக்கும், ஒரு காரியத்தை செய்ய சொல்லி. அப்ப இந்த ரெண்டுக்கும் நமக்கு மரணம் வரைக்கும் போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் தான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த போராட்டத்துல நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இப்ப இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அதனுடைய காரியம் தான் நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய அனுதின வேத வாசிப்பு. அனுதின வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் கண்டிப்பா தேவனுடைய சமூகத்துக்கு அவன் போகணும். அனுதினமும் தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். நம்ம வேதத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை உட்கொள்ளணும். அதனுடைய அர்த்தம் அதுதான். உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, சாப்பிடுறதுக்கு சமம். அப்ப வேத சத்தியங்கள் உள்ள போகும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அசுத்தம் எங்க போகும்? வெளியில போயிடும். ட்ரைனேஜ் கிளீன் பண்றோம் அப்படின்னாக்கா, தண்ணியை ஃபுல்லா அடைச்சிக்கிச்சு, நம்ம டிஷ் அடைச்சிக்கிச்சு, ஹேண்ட் வாஷ் பண்ற டிஷோ இல்ல பாத்திரம் விளக்கிறமோ எதுவும் அடைச்சிக்கிச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? நல்ல தண்ணியை ஃபுல்லா போர்ஸா உள்ள விடுவாங்க. இந்த கிளீன் பண்ண வரவங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. பெரிய பைப் ஒன்று கொண்டு வந்து நல்ல போர்ஸா தண்ணி விடுவாங்க. அப்ப அடைச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்ன போகும்? வெளியில போகும். வேதம் நீருக்கு சமமாகவும் சொல்லப்படுகிறது, தண்ணீருக்கு சமமாகவும் வேதம் சொல்லப்படுகிறது. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு இப்ப கடைசியா அவர் ஞானத்துல வாசிக்கும் போது சொன்ன வசனம் தான், நம்ம வலுவானதை காத்தவர்கள் மாசற்றவர்களாக தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டியது யாருடைய வேலை? பரிசுத்தாவியானவருடைய வேலை. அவர் நமக்குள்ள இருந்தாரு, என்ன பண்றாரு? செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க தப்பு செய்ய போகும்போது அப்ப வசனம் பேசும் உங்ககிட்ட. அப்ப அந்த வசனம் பேசும்பொழுது நீங்க ரெண்டுக்கு எது செவி கொடுக்குறீங்கிறது தான் கேள்வி. இப்ப ஆவியானவர் பேசுற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்குறோமா இல்ல நம்ம மாமிசத்தின்படி போறோமா? இந்த போராட்டம் நம்ம கடைசி வரைக்கும். அப்ப வேதத்தை அனுதினம் என்ன பண்ணணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். அடுத்தது ஜெபம். ஜெபம் ரொம்ப முக்கியம். வேத தியானங்கிறது உள்ள போறது. ஜெபம்ங்கிறது நாம தேவனிடத்துல என்ன பண்றோம்? பேசுறது. அப்ப என்ன பேசணும்? என்ன பேசணும்? பேச வேண்டிய காரியம் ஜெபத்துல உண்மையை பேசணும். கடவுள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. முதல் மனிதர்களாகிய ஆதாம ஏவாள அங்க ஆரம்பிச்ச கதை அடுத்தது காயின் நடந்தது. நாம எல்லாமே அனுசரிக்கிறோம். அப்படி வரும்பொழுது கடவுள்கிட்ட நம்ம பேசும்பொழுது நம்ம தப்பு செஞ்சா தப்பு செஞ்சேன்னு சொல்லணும்.
நீங்க ஒன்றும் மனுஷங்கிட்ட போய் என்னைக்குமே எதையும் சொல்லாதீங்க. எந்த காரியத்தை அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, இதை உங்களுக்கு ஒரு அறிவு, நான் ஒரு அறிவுரையா சொல்றேன். நீங்க என்ன உங்களுடைய பிளஸ் சொல்லுங்க, ஆனா உங்களுடைய டிராபேக்கு மைனஸ் எனக்குள்ள இப்படி இருக்குங்க, எனக்கு விடுதலை இல்லைங்க, தயவு செஞ்சு எந்த மனுஷங்கிட்டையும் ஆலோசனை கேட்கிறேன்னு போய் நீங்க உள்ளதை உள்ளபடி வெளியில சொல்லிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். எதுக்காக? ஊழியக்காரங்க பல இடத்துக்கு போறோம், உங்க நன்மைக்காக நான் சொல்றேன். பல இடங்கள்ல செய்தி கொடுக்குறோம். அவங்க செய்திகளை சில நேரம் உதாரணங்களா பல காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில வந்தது போனது சொன்னது சொல்லுவாங்க. இது இயற்கை. அந்த அடிப்படையில நம்மளுடைய காரியத்தை வெளியில சொல்லுவோம். இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உதாரணங்கள் நிறைய அதை சொல்லிதான் செய்தி கொடுக்கணும். அப்படி இருக்க பொழுது நம்மளுடைய பாவங்களும் வெளியிடமாக்கப்படும். அதனால எந்த ஒரு ஊழியக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கவுன்சிலிங்கிற பேர்ல சில நேரத்துக்கு ஊழியக்காரங்க ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க ஒரு கவுன்சிலிங் போங்க, என்கிட்ட கவுன்சிலிங் வாங்கிருந்தாங்க. நீங்க எந்த கவுன்சிலிங்கும் போவாங்க. கவுன்சிலிங் கர்த்தர் தான். உங்களுடைய ஒரிஜினல் கவுன்சிலர் ஆவியானவர் தான். நீங்க இன்னைக்கு சொல்ற உண்மையை நாளைக்கு 4 பேர்கிட்ட சொல்லிட்டாங்க, வெளியே தவறுன்னு நடக்கணும். தயவு செஞ்சு போய் கவுன்சிலிங் போட்டோ இல்ல மனுஷங்கிட்டையோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்தாதீங்க. அது பயங்கர ஆபத்து. நாளைக்கு நமக்கே விரோதமா வந்து முடியும். ஒரு தடவை உங்களை கெட்டவனா பார்த்துட்டானாக்கா நீங்க என்ன நல்லா வாழ்ந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால யாருக்கிட்டையும் நீங்க போய் சொல்லக்கூடாது. அப்ப நாம செய்ய வேண்டிய இடம், அறிக்கை செய்ய வேண்டிய இடம், ஜெபம்ங்கிறது உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. தெய்வ சமூகத்துல நீங்க முழங்கால் நின்று அழுவும். புருஷன் அழுவது பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது, பொண்டாட்டி அழுவது புருஷனுக்கு தெரியக்கூடாது, பிள்ளைங்க அழுவது பெற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, பெற்றவங்க அழுவது பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. நல்ல புரிஞ்சுக்க, இந்த பூமியில குடும்பம் ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதை விட முக்கியம் பர்சனல். நீங்க தெய்வ சமூகத்துல முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பர்சனல் கொட்டிடுங்க. ஆனா அதே நேரத்துக்கு பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னாக்கா, உங்க பெத்தவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, மறைக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா பெத்தவங்க ஊரெல்லாம் போய் சொல்ல போறது. பெத்தவங்க பிள்ளைகளுடைய குறைய என்ன பண்ண மாட்டாங்க, வெளியில என் பிள்ளை அதை பண்றான் அதை பண்றேன் 4 பேருக்கு சொன்னா யாருக்கு அவமானம்? அந்த குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால பெத்தவங்க கிட்ட சொல்லுங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு பைபிளோ வசனமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி கர்த்தருக்குள் நடக்கணும்னு தெரியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க பெத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், நீங்க நடக்க பழகுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பர்சனலா கர்த்தரோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கீங்க. அதனால என்னைக்குமே நம்ம ஜெபத்துல தேவனுடைய சமூகத்துல பொய் பேசக்கூடாது. நாம எவ்வளவு அயோக்கிய பயிர்கள்னா அப்படியே அறிக்கையிடும். நாம எப்பேற்பட்ட ஆளுங்கிறது நமக்கு தெரியும், 2வது கடவுளுக்கு தெரியும். இந்த இதுல நாம அப்படியே அறிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு, அது ஒரு சொல்யூஷன் வழி கண்டிப்பா தேவ சமூகத்துல நமக்கு அவர் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது அனுதின பாவ அறிக்கை. நம்ம டெய்லியுமே பாத்தீங்கன்னா காலையில இருந்துச்சு நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா நான் இன்னைக்கு 100% நான் வந்து ரொம்ப பியூரா வாழ்ந்தேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அப்ப அது அனுதின சுத்திகரிப்பு. தானியேலுடைய ஜெபம் ஞாபகம் உங்களுக்கு? யோபுவினுடைய ஜெபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தானியேல் எப்பேற்பட்ட மனுஷன், யோபு எப்பேற்பட்ட மனுஷன். இவங்க 2 பேரும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் இனத்தாருக்காகவும் பாவரிக்கை செய்வாங்க. இந்த மாதிரி பெற்றவங்க என்னைக்கு பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? பிள்ளைங்க தவறுக்கு போயிருந்தா அது போயிருக்காது, இருந்தாலும் யோபுவை போல நாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகள் பெற்றவங்க என் பிள்ளைக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது அப்பா எனக்காக ஜெபம் பண்ணிக்கப்பா, அப்பா எனக்காக ஜெபம் பண்ணிக்கப்பா அப்படின்பா. உனக்காக ஜெபம் பண்றதுதான் சொன்னிய வேலையே. அது உண்மைதான். இருந்தாலும் புட்ட நம்ம கிட்டே சொல்றான். அப்ப நான் எப்படி என் பிள்ளைகிட்ட டெய்லி பேசும்போது எனக்காக ஜெபம் பண்ணி சொன்னேன் அப்படின்னு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இதுல ஜெபம். அதே மாதிரி தேவ சமூகத்துல நம்ம உண்மை உள்ளபடி தேவன் விரும்பக்கூடிய விஷயங்கள் அது முக்கியமானது. உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அவர்கிட்டையாவது என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும். நம்ம தப்பு செஞ்சா அவர்கிட்ட சொல்லுங்க, நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு பச்சையாவே ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா அவர் மன்னிப்பார். அவர் என்னைக்குமே உண்மையை விரும்பக்கூடியவர். அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில நம்மளுக்கு மன்னிப்பு உண்டு. கண்டிப்பா நமக்கு மன்னிப்பு உண்டு. மன்னிச்ச உடனே ஸ்நேகம் அதிகமாகும். அவருக்கு நமக்கு இருக்கிற கேப் சரியாயிடுச்சுனாலே கண்டிப்பா நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா அடுத்தது எப்படி நாம என்ன பண்ணணும்,
நடக்கணும்னு சொல்லுவார். எந்த காரியத்தையும் வேதத்தோட ஒப்பிட்டு பாருங்க, நம்ம செய்யறது சரியா, இது செய்யறது தேவனுக்கு பிரியமா இருக்கும். இந்த பர்சனல் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். இந்த பர்சனல் அனலைசிஸ் அதுக்கு அடுத்தது நம்மள கடைசியா அந்த பரிசுத்தம். அந்த பரிசுத்தங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம ரொம்ப காத்துக்கணும். அது வேதமும் அது தெளிவா சொல்லுவோம். நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும், அனுதின பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளும். அடுத்தது எந்த நிலையிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதான் இருக்கிறதே கஷ்டமான விஷயம். நம்ம கஷ்டம் வந்தா கடவுளை தேடும், நல்லா தான் மாறும். இது மனிதனுடைய இயல்புல வரும். நம்ம கஷ்டம் வந்தாலும் கடவுளை ஸ்தோத்திரம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா, நீங்க அந்த சூழ்நிலையில கடந்து வரணும்னு கடவுளை அனுமதிக்காம எந்த ஒரு நெருக்கடியான நிலைமையும் கற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை தயார் பண்றாருன்னு. அவர் உங்களை தயார் பண்றாரு. எதுக்காக? தமக்காக தயார் பண்றாரு. அவர் உங்களை எங்கேயோ நிறுத்த போறார் சாட்சியா. அப்ப உங்களை அதை உடைக்கிறார். போதும், எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா வரும். ஒரு பிரச்சனை மேல பிரச்சனையா வரும். அந்த நேரங்கள்ல அவர் நம்மளை நம்பனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த சூழ்நிலையை கடந்து வர கண்டிப்பா தேவன் ஒரு வழிவாசலை திறந்து வைப்பார். அது ரொம்ப முக்கியம். இப்ப முதல்ல அவங்க பண்ணது என்னன்னாக்கா, 7 விதமான காரியங்கள்: கீழ்ப்படியாமை, மீறுதல், பொறாமை, எரிச்சல், கொலை, உண்மையை மறைத்தல், கடவுளிடமே போய் சொல்லுது. இப்படி 7 விதமான காரியத்தை முதல்ல ஆகாம அவங்க பிள்ளைகள் சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே குட்டி போட்டு மல்டிப்ளை இப்போ உலகம் முழுக்க சாத்தானுக்குள்ள இருக்கிறதுனால அவன் எங்க போனீங்கனாலும் உங்களுக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ, அவன் அநீதி தலையெடுத்து நிற்கும். அவன் தான் நல்லா இருக்கிறான். இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம நினைக்காம இருக்கவே மாட்டோம். இத்தனை பண்றான் அவனுக்கு தான் இருக்கும். நம்மளுடைய எண்ணத்துல பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறதுங்கிறது மெட்டீரியல் பிளஸிங் நம்ம நினைக்கிறோம். காசு, பணம், சொத்து சுகத்துல அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நல்லா இருக்கிறது இல்லை. தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறது தான் நல்லா இருக்கிறது. இப்ப அடுத்தது நாம செய்ய வேண்டியது இந்த 7 காரியங்கள் வந்து நாம விடுதலை அடையணும் அப்படின்னாக்கா, நம்ம அனுதின வேதம் வாசிக்கணும், ஜெபம், அனுதின பாவரிக்கை, அனுதின சுத்திகரிப்பு. அடுத்தது எந்த காரியத்தையும் வேதத்தோடு கூட நம்ம சரிபார்க்கணும், நம்மளை சுத்தமான காத்துக்கொள்ளணும், எந்த நிலையிலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண தயாரா இருக்கணும். இப்படி பண்றவங்க தான் மத்தேயு 5:8 எடுத்து பாருங்க. மத்தேயு 5:8 மறுபடியும் அவங்க தான் தேவனை தரிசிக்க முடியும். தரிசிக்கிறது என்ன? தேவனுடைய சாயல் என்ன சொன்னேன்? அன்பு, நீதி, பரிசுத்தம். இதையெல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு போதிப்பாரு. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கும். உங்களை எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும். உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. உங்களை கொண்டு நிறைய விஷயங்களை செய்வார். இதுதான் தேவனை தரிசிக்கிறது. தேவனை தரிசிக்கிறதுன்றது அவருடைய சத்தியத்துல நம்ம என்ன பண்ணணும்? நாம அன்பு, நீதி, பரிசுத்தத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அவரை தரிசிக்கிறதுன்னு சொல்றோம். அதே மாதிரிங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ சொல்றேன். உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத கடவுள் உங்களுக்கு அப்படியே சினிமா மாதிரி காமிச்சிருவாரு. வேதத்துல இருக்க ஆதாரம் இல்லை. ஆனா உங்களை ஒரு குற்றப்படுத்துறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கே தெரியும் இது எங்க நடந்திருக்கோம், யாரு சொல்லியிருப்பா, என்னவா இருக்கும் அப்படின்னு. நீங்க என்ன அந்த இடத்துக்கு சிந்திக்கிறீங்களோ அது அப்படியே நடந்தது. இதை ரட்சிக்கப்பட்டு தெய்வனுடைய சமூகத்துல அவரோடு கூட நெருக்கமா இருக்கக்கூடியவங்களுக்கு இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் நடந்துச்சு. இது நடந்துதான் அப்படிதான் உங்களை குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. இது எப்படி நான் கேஎஸ்னுடைய கண்களை கத்த திறந்து காண்பவங்க. அப்ப அங்க மறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குது? தெய்வனுடைய பிராணம் அப்படியே மறைஞ்சிருக்கிறது. ஒரு நிமிஷம் கண்களை அவங்க திறந்து காணணும். இது அப்படியே நம்ம வாழ்க்கையை நடக்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சிடலாம். அது அப்படியே கத்த நமக்கு சினிமா மாதிரி போட்டு காமிச்சிருவாரு. இதுதான் நடந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு. இதெல்லாம் கடவுள் நமக்கு வந்து அவர் தரிசிக்கிறதுங்கிற போது இதெல்லாம் நம்ம பைபாஸ் ஒரு பிளஸிங். அடுத்தது நாம என்ன பண்ணணும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே நமக்கு சொல்லிடுவார்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஜோசி மாதிரியே இருக்கு நம்ம பார்க்கறது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். என்னுடைய வாழ்க்கை நிறைய அந்த மாதிரி நடந்தது. இதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல நம்ம நெருங்கி ஜீவிக்கும் போது நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வரும். அதனால இந்த காரியங்களை குறிச்சு தேவனை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னாக்கா இருதயத்துல சுத்தம் வேணும். இருதயத்துல சுத்தம் வேணும் அப்படின்னா இருதயத்துல என்னெல்லாம் இருக்குன்னு நாம் பார்த்தோம். அப்ப அடுத்தது என்ன பண்ணணுங்கிறதே நம்ம பார்த்தோம். இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அவர் தமக்கு உகந்த பாத்திரமாக நம்மை மாற்றுவார், நம்மை உடைப்பார், அது வணைவார், நம்மை பயன்படுத்தும். தொடர்ந்து தேவன் தாமே நம்மை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். வாய்ப்பு தமிழ் சபையாருக்கு தேவனுடைய திருநாமத்தினாலே நன்றிகள் இருக்கு. தேவனுடைய திருநாமே இன்று சதாதாரங்களை ஈடுபடுவதாக ஆனது.